சென்னை புக் ஃபேர் 2025 இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சென்னை புக் ஃபேருக்கு நான் 3ஆவதோ 4ஆவது வாட்டியோ போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமா தோணும், சரி நம்ம கிட்ட காசே இல்லையே, காசு நிறையா இருந்திருந்தா நம்ம நிறைய வாங்கியிருக்கலாமே, நம்ம காசு இல்லாதனால தான் நம்மளுக்கு பிடிச்ச புக்கெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இந்த வாட்டி காசு இருக்கோ இல்லையோ, உனக்கு பிடிச்ச புக் எல்லாத்தையும் வாங்கி போடு, படிக்கிறியோ இல்லையோ எல்லாத்தையும் வாங்கி அடுக்கு அப்படின்னு எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே இல்லை, இப்போயும் கொஞ்சம் வாங்க முடியல தான், ஆனால் அதை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நான் நந்து, இது என் வாய்ஸ். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர். 1, இது ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. நான் என்ன வாங்கியிருக்கேனோ அதை தான் காட்ட போகிறேன். 2வது, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் உளருவேன், ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிறேன். அதை முன்னாடியே சொல்லிக்கிறேன். புக் ஃபேருக்குள்ளே போனோடனே நான் எடுத்த முதல் புக்கு இதுதான். எனக்கு இந்த தோல் சிலை போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை, அதனால் இந்த புக்கு வாங்கினேன். தோல் சிலை போராட்டம், கொல்லால் ஹெட் ஜோஸ். இதை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஆசையை தூண்டுறதுக்குன்னு ஏதாவது பண்ணுவாங்க, அது மாதிரி இந்த புக்கை காமிச்சாங்க. தாசிகள் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர், மூவலூர் ராமாமிர்தம்மாள். இது ஒரு நாவல். சரி வாங்கி படிக்கலாம் அப்படின்னு இதையும் வாங்கிட்டேன். களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், இந்த புக்கை தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். மயிலை சீனி வெங்கடசாமி. நம்ம சின்ன பிள்ளையில ஹிஸ்ட்ரியில் காலபிராஸ் பற்றி படிச்சிருக்கோம், ஆனால் எப்பயுமே ஒரு லைனில் அது ஒரு டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருவோம். இவங்களை பற்றி எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே நம்மளுக்கு தெரியாது, இது நம்மளுக்கு சொல்லியும் கொடுக்கல. ஆனால் இவங்க நம்மளை ஆண்டிருக்காங்க அப்படின்னா அப்போ எப்படி இவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, எந்த ஒரு கல்வெட்டு சிலை எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாகவே. அதனால இதை வாங்கினேன். சரி, ஒரு புக்குக்கே இவ்வளோ பேசக்கூடாது. மந்தை மாந்தர்கள், லதா. டாய்லெட் சீட் நான் படிச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கும். அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அவங்க நிறைய ரைட்டப்ஸ்லாம் போடுவாங்க. அதில் வெளியீட்டு விழா அப்படி போட்டிருந்தாங்களா, சரி இது வாங்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தேன், வாங்கிட்டேன். இந்த புக்கில் எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதோட ஃபாண்ட் சைஸு ரொம்ப சின்னதாகவும் இல்லை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபாண்ட். சிலப்பதிகாரமும் ஆரிய கற்பனையும், வித்வான் பே சு சுப்பிரமணியாச்சாரியார். எனக்கு சிலப்பதிகாரம் பிடிக்கும்னா அது ஒரு கதை. நிஜமாவே கண்ணகி இருந்தா அவள் மதுரையை எரிச்சா அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். அது ஒரு கதை, அது ஒரு இலக்கியம். சரி, ஆரிய கற்பனை அதில் என்ன இருக்குது அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னு இது வாங்கினேன். இது இந்த குட்டி குட்டி புக். அதே மாதிரி தான் இன்னொன்று, கந்த புராணமும் ராமாயணமும் ஒன்றே, ஈவேரா மணியம்மை. இதுவும் இந்த குட்டி புக் தான். எனக்கு இந்த வாட்டி நான் கவனிச்சதுல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த பெரியாரை பற்றி வர்ற அந்த இது மட்டும்தான் குட்டி குட்டி புக்காக போடுவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி குட்டி புக்கு போட்டிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இயக்க வரலாற்றில் ராமாயண எதிர்ப்பு, கவிஞர் கலி பூங்குன்றன், ராவண பெரியார், மூசி பூரணலிங்கம் பிள்ளை. எனக்கு ஒரு டவுட், ராமனை எதிர்க்கிறதுல நிறைய காரணங்கள் இருக்கு. ரெண்டுமே கேரக்டர்ஸ் தான். யுகபாரதி ஒரு சில லைன்ல ராவணன் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு 10 தலை கொண்ட ராவணனா அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் காலு மேலே காலை போடு ராவண குலமே. எனக்கு ராவணனுக்கு எதுக்கு, ராவணன் மேலே ஏன் ஃபாண்டாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது ராவண பெரியார்னு வேறு இருந்துச்சா, சரி என்னது அப்படின்னு படிப்போன்னு வாங்கிட்டேன். கழுத்துக்கு வரும் கத்தி, இடஒதுக்கீடு பற்றி நன்சை பதிப்பு குழு விட்டுருந்தாங்க. அடுத்து இது அட்டையே செம்மையாக இருக்குது. கழகங்களும் கோவில்களும், மலை கொழுந்தன். அடுத்து சின்ன சின்ன புக்கு, மரி என்கிற ஆட்டுக்குட்டி, பிரபஞ்சன், பவா செல்லதுரை அடிக்கடி பேசுவார்ல இதை பற்றி. கயிறு, விஷ்ணுபுரம் சரவணன். இது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு படித்து காட்டலான்னு இது 2ஐயும் வாங்கினேன். மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய அரசியல் சூழலியல், மு வெற்றி செல்வன். எனக்கு மார்க்சியம்னா என்னன்னு தெரியாது. அம்பேத்கரையும் பெரியாரையும் நான் படித்தது இல்லையே தவிர படித்தவங்க பேசி பேசி கேட்டு அவங்க மேலே எனக்கு விருப்பம் வந்துருச்சு. சரி அதை பற்றி படிக்கணும், ரியலாக நம்ம படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஃபஸ்ட்டு குட்டியாக ஒன்று வாங்குவோம், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இது வாங்கினேன். அடுத்து இதுவும் இந்த சிறுவர் நூல் தான். சேகுவாரா பற்றி பூ அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. திராவிடம் வளர்த்த தமிழ், சுபவி ஐயா எழுதியிருக்காரு. பாபா சாஹிப் அம்பேத்கர் சந்தித்த சாதிய கொடூரங்கள். இது அவரோட நோட்ஸ்ல இருந்தே எடுத்து வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது திருநங்கை பிரஸ், அங்கிருந்து வாங்கினேன்.
அனைத்து வெளிகளும் நம் மீது, மல்லிகா கிரேஸ். இதுவும் வந்து அந்த திருநங்கை பிரஸ் அதுல இருந்து தான் வாங்கினேன். எனக்கு வந்து LGBTQ குவார் கம்யூனிட்டி அவங்கள யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு நிறைய பேர்கிட்ட பழகணும் அவங்ககிட்ட அப்படின்னு ஆசை. ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப கேவலமான இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையுமே பேச மாட்டேன், வெளியே போனால் உண்மையே இருப்பேன். சரி, அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும்னா அவங்க எழுதின புக்கே படிக்கலாமே அப்படின்னு மல்லிகா கிரேஸ் அவங்க எழுதியிருக்காங்க, அதான் வாங்கினேன். பெண்ணியம் பேசலாம் வாங்க, வாசுகி. சூடோ ஃபெமினிசத்துக்கு எதிராக வந்து பேசுறதுக்கு இது ஃபெமினிசமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இதுல இருந்து எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைச்சேன், அதனால தான் வாங்கினேன். இந்தியாவில் சாதிகள், பாபா சாஹேப் அம்பேத்கர். இதுவும் நன்சை பதிப்பகம். அம்மா பேசுகிறார். அடுத்து இந்த புக் எல்லாத்தையும் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வாங்கினோம். எங்க 2 பேருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சிமிலரா இருக்கிறதுனால நாங்க 2 பேருமே அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. அதுல அவங்க வாங்கினாங்க தமிழோடு விளையாடு. இது வந்து எப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது கிராமருக்கு சொல்லி கொடுக்குறதுனே இன்பத்தமிழ்னு எங்களுக்கு ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளையில இருந்தே வந்து தமிழ் கிராமர் இங்கிலீஷ் கிராமர்னா எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அதுல வந்து கிராமர் எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இது வந்து குழந்தைங்களுக்குலாம் சொல்லி தர்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த புக்கு இன்பத்தமிழ் புக்கு அது மாதிரியே இருந்துச்சு. அவங்க வாங்கினாங்க. நான் ஏன் பதவி விலகினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர். தலித் மக்களின் வாழ்வுரிமை, ஆர் நல்லக்கண்ணு. எது மிகவும் கொடூரமானது, தீண்டாமையா அடிமை முறையா. இது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். இதுவும் திருநங்கை பிரஸ்ல தான் வாங்கினேன். இது வந்து டக்குன்னு பாக்குறீங்க தெரியா. எது மிகவும் கொடூரமானது, தீண்டாமையா அடிமை முறையா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்த்தோன்னே அது எப்படி ரெண்டும் வேற வேறையாகும், அடிமை முறையில இருந்து தானே தீண்டாமை வருது அப்படின்னு எனக்கு தோணுச்சா, அதனால வாங்கிட்டேன். காதலை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய வேற வேற நாடுகள்ல இருந்து எழுதின நான் சொன்னேன்ல உளருவேன். வேற வேற நாடுகள்ல இருந்து எழுதின சிறுகதைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கா விட்டுருக்காங்க. யாரு ஆளி விட்டுருக்காங்க. புக் ஃபேர்ல 2 புக்கு எல்லா கடையிலயும் இருந்துச்சு, முக்காவாசி கடையில இருந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு இந்த வெண்ணிற இரவுகள், இன்னொன்னு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது புக்கு என்னன்னு, சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கு எப்படின்னா, இப்படி ஒண்ணு இருக்கா, அப்படியே இப்படி பரட்டி போட்டா இங்கிட்டு ஒண்ணு இருக்கு. வெண்ணிற இரவுகள் நான் படிச்சது கிடையாது. இது வந்து நான் படிச்சிருக்கேன், கிழவனும் கடலும். சரி, இது 2 இருக்கே அப்படின்னு வாங்கிட்டேன். குமாஸ்தாவின் பெண். இது வந்து பேரறிஞர் அண்ணா எழுதுனது. இது ஏன் தெரியுமா வாங்கினேன், நான் அப்படியே உள்ள பரட்டி சும்மா ஒரு 4 லைன் படிக்கிறேன், கேளுங்க. ஆமாம், நானும் ஒரு குமாஸ்தாவின் மகள்தான். என் பெயர் காந்தா. குமாஸ்தாவின் மகள் என்ற நாடகம் பார்த்திருக்கிறீர்களே. அந்த நாடக கதையில் வரும் குமாஸ்தாவின் பெண்ணுடைய பெயர் சீதா. அவள் சமுதாய கொடுமையால் செத்தாள். தற்கொலை செய்து கொள்கிறாள். அது நாடகத்தில் நடப்பது, நிசமாக நடந்ததல்ல. இந்த மாதிரி வந்துச்சா, சரி நல்லா இருக்கே அப்படின்னு வாங்கிட்டேன். எனதருமை டால்ஸ்டாய், எஸ்ரா எழுதுனது. இது வந்து நான் வாங்கல, இது என் ஃப்ரெண்டு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இதுவும் அட்டை சூப்பரா இருக்கு. திராவிட இயக்கமும் இந்துக்களும். இதுவும் சுபவி ஐயா எழுதுனது தான். இது என் ஃப்ரெண்டு வாங்கினது. என் கதை இமயம். அடுத்து இது சூப்பரா இருந்துச்சு. இது பாருங்களேன், அட்டையை பாருங்களேன், கருப்பும் நீலமும். இது 3 பேர் எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு. சாரதா தேவி, குணச்சந்திரசேகர், இக்லாஸ் உசேன். நந்தனில் நிற்கும் நடராசர் கோவில், மழவை தமிழ் அமுதன். எனக்கு வந்து என்ன ஒரு டவுட்னா, இப்ப நந்தன்னா யார் எனக்கு வந்து அது தெரியாது. நந்தன் படம் வந்தப்ப டேக் லெஃப்ட்ல வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுவாங்கல்ல, அப்ப வந்து நந்தனோட டைரக்டரும் சசிகுமாரும் வந்திருந்தாங்க. நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, அதனால அந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன், படம் பார்க்கணுமே அப்படின்னு. அதுல வந்து மைனர் வந்து ஆரம்பத்திலே சொல்வாரு, நந்தனினமே பெரும் அரியாசனமே அப்படின்னு. எனக்கு வந்து யார் அந்த நந்தன், எதுக்கு நந்தனினம் அப்படிலாம் சொல்றாங்க. நந்தன் வந்து எதனால ஒடுக்கப்பட்டாரு, நந்தா டைனஸ்டின்னு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். அந்த நந்தா தான் இந்த நந்தனா அப்படின்னு தெரியல, அது வந்து படிச்சாதான் தெரியும், அதனால வாங்கினேன். அடுத்து இந்த பேருக்காகவே நான் எடுத்துட்டேன். இது வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சூப்பராக இருக்கல அப்படின்னு எடுத்தது. அங்குட்டும் இங்குட்டும், தேனி சீருடையான். இது வந்து உள்ள இப்படி திறந்து பார்த்தேன். உள்ள இருக்கிற அந்த கதைகளோட தலைப்பெல்லாம் பாருங்களேன். அட்டளைகள், ஆக்கருவா, முத்துப்பரல், பூக்குழி, குடமுழுக்கு, செந்தட்டிக்காடு, இது நையாண்டி மேளம். இதெல்லாம் வந்து நான் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சிப்பாயி, மு ராஜேந்திரன். இதுவும் அட்டை சூப்பரா இருக்கு பாருங்க. இவரோட காலாபாணி புக்கு நாவல் வந்து நான் படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா எனக்கு புக்கு வாங்கி தருவாங்க, அந்த சிறுவர்களோட புக்கு, சிறுவர்கள் ராமாயணம்,
சிறுவர்கள் மகாபாரதம் இந்த மாதிரி புக்கெல்லாம் எனக்கு வாங்கி தருவாங்க. எங்கள் சித்தி வந்து நிறைய புக் படிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு படிக்கிறதுன்னு ஆரம்பித்தது அதுதான், கண்மணி நாவலில் தான் ஆரம்பித்தேன். இப்போல்லாம் படிக்கும்போது இந்த லவ் ஸ்டோரிலாம், கண்மணி ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தானே, ஏதாவது கொஞ்சம் லௌகீகமாக வந்து இப்படி கண்ணெல்லாம் அப்படி கலங்கும். சோகமான கதையெல்லாம் அதில் எழுத மாட்டாங்க. என்ன இருந்தாலும் ரொமான்டிக்காக எழுது பண்ணும்போது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு அதில் இருந்த கதைக்கு அழுதது வந்து இவரோட காலாபாணியை படிச்சுட்டு தான். அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, எனக்கு அப்பப்போ தோணும், உனக்கு 27 வயசாயிடுச்சு, நீ இன்னும் எதுவுமே ஃபிகர் அவுட் பண்ணல வாழ்க்கையில், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தோணும். இவர் வந்து ஐஏஎஸ் தானே, ஐஏஎஸ் இருந்துட்டு 50 வயசுக்கு அப்புறம் தான் எழுதவே ஆரம்பிச்சிருக்காரு. அதுலேயும் சாகித்ய அகாடமி வேற வாங்கிட்டாரு. இதெல்லாம் பார்க்குறவங்க, உனக்கெல்லாம் என்ன கேடுன்னு, நீ 27 வயசுலேயே வந்து ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் ஃபிகர் அவுட் பண்ணலை அப்படின்னு என்னையவே என் மைண்ட் வைஸ் வந்து காரி துப்பிக்கிறோம். சரி, அதனால இன்னொன்று படிக்கலாம் இவரோடது அப்படின்னு இது வாங்கியிருக்கேன். புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலையும் சூழலும், ஜெயரஞ்சன். இவரோட நிறைய இன்டர்வியூ மின்னம்பலத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேசுவார். இந்த புக்கு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வெளியீட்டு விழா யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்களா, சரி இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போய் பார்த்தோன்னே வாங்கிட்டு, இது அவங்க என் ஃப்ரெண்டு வாங்கினது. உலக சினிமா, செழியன், ஓவியா, கருஞ்சட்டை பெண்கள். பரட்டி பார்த்தப்ப ஒரு பாட்டியோட ஃபோட்டோ போட்டு, யார் இந்த பாட்டி அப்படின்னு பார்த்தேன். பெரியார் பெருந்தொண்டர் காந்தியம்மாள். தனது வாழ்வின் இறுதி கட்டத்திலும் பெரியார் கட்சிக்காரி என்பதை மட்டும் தலை நிமிர்ந்து சொல்லும் சுயமரியாதை இயக்க வீராங்கனை. மதுரையில் கருப்பு சட்டை மாநாடு நடந்த பந்தலுக்கு தீ வைக்கப்பட்ட போது நடந்த கலவரத்தில் கலவரக்காரர்களுடன் தீரத்துடன் போராடி தனது கணவரையும் குழந்தையையும் காப்பாற்றி மீட்டவர். பெரியாரின் அடிச்சுவட்டில் என்னை வளர்த்து ஆளாக்கியவர் எனது அம்மாவாகிய எனது பாட்டி காந்தியம்மாளுக்கு இந்த நூல். படிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்களுக்கே இப்போ ஒரு 55 வயசு இருக்குமா, அவங்க பாட்டி பெரியாரை பின்பற்றி இருக்காங்க. இப்போவே வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை, நான் தாலியெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பெரியாரோட ஃபாலோவர், பெரியாரோட வழியில் நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த உலகம் உங்களை என்னென்னா பேசியிருக்கும், அப்போ எப்படிலாம் யோசிச்சிருக்கும். கருஞ்சட்டை பெண்கள், அந்த பெண்கள் நிறைய பேரை பற்றி பேசியிருக்காங்க. சரி, அவங்க எல்லாரையும் பற்றி படிக்கலாம் அப்படின்னு தான் இந்த புக். முதுகுலத்தோர் படுகொலை, தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும், மணிக்குமார். இந்த புக் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப்பில் இருக்கேன். அதில் வந்து ஃபெமினிஸ்ட், ஃபீமேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், லாயர்ஸ் அப்படிலாம் வந்து இருக்காங்க. எல்லாருமே ஃபீமேல் தான். தனுஜாக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, தேவர் ஜெயந்திக்கு வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ இதை பற்றி அந்த குரூப்பில் அவங்க அந்த ரீலை ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தப்ப அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கணும், இந்த புக்கு படிச்சாதான் இமானுவேல் சேகரனார் எப்படி இறந்தாரு, எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், யாருனால யார் செத்தா, இல்லை சரி படித்து தெரிஞ்சுப்போம், தேவையில்லாத எதையாவது பேசி. யூடியூபுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல, அதுக்குள்ளே யூடியூபை வந்து சேனலை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. அடுத்து கதை டு திரைக்கதை, தீபா. எனக்கு நல்லா பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுகிறத வந்து அதை ஆழ்ந்து கவனிக்கிறேனோ என்னமோ, அவங்க சொல்கிற கருத்தை கவனிக்கிறேனோ என்னமோ, அவங்க என்ன எப்படி பேசுகிறாங்கன்னு நான் வாய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி நான் பார்த்த ஒருத்தவங்க தான் இவங்க. இப்போ இருந்த கதைக்கும் இப்போ வரைக்கும் உள்ள கதை வந்து எப்படி மாறுபட்டுட்டே வருது அப்படின்றத பேசினாங்க. எப்படி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எப்படி இது ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை அவங்களுக்கு நார்மலாகவே வந்துடுதா அப்படின்றது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியம். அதுல வந்து இவங்களும் ஒருத்தவங்க. அவங்களோட புக்கு தான் இது, கதை டு திரைக்கதை. அடுத்து தோப்பாவோட தெய்வம் என்பதோர். இது வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட தாளில் வந்து அச்சானது. இவரோட பண்பாட்டு அசைவுகள் நான் படிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த புக் வாங்கலாம் அப்படின்னு இதை வாங்கி. வின்சென்ட் வான் காகை கொன்றவனை எனக்கும் தெரியாது, சிவசங்கர் எஸ்ஜே. எனக்கு வின்சென்ட் வான் காக் பற்றிலாம் எனக்கு தெரியாது. வான் காக்னு ஒருத்தர் இருக்கிறதே வந்து எனக்கு விஜய் வரதராஜ் அவரோட சேனல் பார்த்து தான் எனக்கு தெரியும். இது வந்து என் ஃப்ரெண்ட் எடுத்தது. இது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் படிக்க மாட்டேன் நான். தமிழர் வரலாற்றை அளிக்கும் பாஜகவின் கல்வி திட்டம், பேராசிரியர் அருணானந்தன். காற்றின் கையெழுத்து, பழனி பாரதி. இவரோட இந்த பாட்டு வானவில்லே, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இவரோட புக்கெலாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்களா. நான் ஒன்று ஒன்றா திறந்து பார்க்குறேன். எல்லாமே வந்து கவிதை தொகுப்பாக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து கவிதை தொகுப்பு அவ்வளவா எனக்கு புரியலை. எனக்கு கவிதையை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. போன வருஷம் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க எழுதின வனப்பேச்சி அந்த கவிதை தொகுப்பு வந்து எடுத்து படித்து பார்த்தேன். அதில் பாதி எனக்கு புரியவே இல்லை. சரி, கவிதையெல்லாம் உனக்கு செட் ஆகாது நந்தனா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அவரோட கட்டுரை தொகுப்பு. பகுத்தறிவாளராக வேண்டும், ஏன்? தந்தை பெரியாரே எழுதிய சுயசரிதை. பார்ப்பன தந்திரங்கள், மஞ்சை வசந்தன் அவர் எழுதின இன்னொரு புக் வந்து இவர்தான் பெரியார். அந்த புக்கு வந்து போன வாட்டி நான் வாங்கினேன். அதவே இன்னும் நான் படிக்கலாம். ஆனால் இதை படிச்சிருவேன். ஏன்னா இந்த புக் அப்படி. தந்தை பெரியாரின் சுயமரியாதை புரட்சி, கி. வீரமணி. பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால், திருமா எழுதியிருக்காரு. தமிழிசை மாற்றம் வேண்டும். இந்த புக் ஃபேரில் மியூசிக்கை பற்றி நான் எடுத்திருக்கேன்னா அது இந்த ஒரு புக்கு தான். அதுவும் இம்மினிக்காண்டு புக். என் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வேலையுமே பார்க்கறது இல்லைன்றது இது மூலமாக வந்து நல்லா தெரியுது. வாழ்வினையர்களுக்கு பெரியார் அறிவுரை. பெண்ணியன் அடிமையானால் புக்கில் பார்ட்னர்ஸை பற்றி, லவ்வை பற்றிலாம் வந்து அவர் கொஞ்சம் சொல்லியிருப்பார். எப்படி அத்தனை வருஷம் முன்னாடி அவர் இப்படிலாம் யோசிச்சிருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. சரி, அதை பற்றி படிப்போம். தந்தை பெரியாரின் பொருளாதார சிந்தனைகள். திராவிடர் ஆரியர் உண்மை, இது தந்தை பெரியார். அடுத்து மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன். நான் ஒரு புக் மார்க் கட்டவா? சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது இந்த புக் மார்க். கடைசி புக்கா வைரமுத்து சிறுகதைகள். இவரோட கருவாச்சி காவியமும் படிச்சிருக்கேன், கள்ளிக்காட்டு இதிகாசமும் நான் படிச்சிருக்கேன். கருவாச்சி காவியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த புக். அவ்வளோதான் குறுக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல. இப்போ இதெல்லாம் தான் நான் வாங்கினது. இது எல்லாம் சேர்த்து ஒரு 4500 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த புக்கோட லிஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி கமெண்ட்ஸ்லையும் போடுறேன், அதை பின்னும் பண்ணிடுறேன். நீங்கள் என்னென்ன புக் வாங்கினீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லோரும் நம்ம பகிர்ந்துக்குவோம் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு எந்த வீடியோ இந்த யூடியூப் சேனலில் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பேசுகிறது, எதை பற்றி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலை. வேறு ஏதாவது சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.